எல்லாரும் அந்த பெண் குயின் வீடியோ பார்த்தீங்கல்ல. லட்சத்தில் ஒரு பெண் குயின் வந்து தன்னோட இனத்தை விட்டுட்டு என்ன வேற ஒரு இடத்த தேடி என்ன அதோட இலக்கை தேடி அது போகும். நம்மளாம் அப்படியா பண்ணுறோம் சொல்லுங்கள்? அது பெண் குயின் மாதிரியா பண்ணுறோம்? அட்லீஸ்ட் பெண் குயினாக 5 ஜீவராசி அதுக்கே அவ்வளோ இது இருக்கும்போது நம்ம 6 ஜீவராசி நம்ம அப்படியா பண்ணுறோம்? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நியூ இயர்னு ஒன்று இப்போ வந்துச்சு போச்சுல. நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எல்லாரும் எடுத்திருப்போம். அது நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தான் எடுத்திருப்போம். அடுத்த நாள்லேருந்து அது காணாமே போயிருக்கும். ஸோ ஒரு ரெசல்யூஷனை கூட நம்மளால கடைபிடிக்க முடியாதப்போ நம்ம லட்சியத்தை நோக்கி எங்கே நம்ம பயணிக்க போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த பெண் குயின் இங்கே அந்த மலை இருக்குது 75 கிலோமீட்டர் தூரம் தாண்டி. அப்படியே அந்த பெண் குயின் அங்கேருந்து நடந்து போகுது. நம்மளால 10 கிலோமீட்டர் தூரம் நடக்க சொன்னாவே நடக்க மாட்டேன். சாதாரணமாக பெண் குயின் 120 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர் நடக்குமாமா. நம்மளால் 10 இங்கேருந்து கடைக்கு போயிட்டு சொன்னா கூட புல்லட் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி போவாங்க. இதில் எங்கிட்டு போய் ரெசல்யூஷன்லாம் கடைபிடிச்சி சாதிக்க போறாங்கன்னு தெரியல. குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சரி, அப்படியே நீங்க வந்து தன்னோட இலக்கை வந்து நான் வந்து இலக்கை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போனாலும் அதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. இல்ல பங்கு, இந்த விஷயத்த நீ இப்படி பண்ணியிருக்கலாம், இல்ல இந்த விஷயத்த நீ இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் உட்காந்து பின்னாடியே உட்காந்துருப்பாங்க. உருப்படியா நம்ம இலக்கை நோக்கி நம்மளை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன், அவன் போட மாட்டாங்க. அதுக்கு பேசாம அந்த பெண் குயினாவே இருந்திருக்கலாம். பிடிச்ச இலக்கு தெரியாத போகுது, பிடிச்ச வாழ்க்கையை தெரியாது போகுது. 100ல் 10 பேர்ல 100ல் ஒருத்தன் தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் லைஃப் வாழ்றான். மித்தவெல்லாம் என்ன பண்றானுங்க? அப்படி அவனுமே வாழ்ந்தது கிடையாது. எல்லாத்துலயும் தடங்குது. ஆரம்பிச்சா நீ அப்படி பண்ணிருக்கலாம், மச்சி நீ இப்படி பண்ணிருக்கலாம், ஐயோ என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஃபேமிலியில இருந்து குறைவானுங்க அவனது, இல்லைன்னா சுத்தி இருக்கவனுங்க ஏதாவது ஒன்று சொல்லுவானுங்க. ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்படி ஏதாவது ஒன்று தடங்கள் வந்துட்டே இருக்கும். எங்க இருந்து ஓடுறது? திருப்பி அதே வட்டத்துக்குள்ள வந்துடும். திருப்பி காலையில எப்பயும் போல எழுந்திரிப்போம், வேலைக்கு போவோம், சாயங்காலம் வருவோம், திருப்பி அதே மாதிரி திருப்பி காலையில எழுந்திரிப்போம், வேலைக்கு போவோம், சாயங்காலம் வருவோம், திருப்பி ரொட்டீன் வாழ்க்கை தான் அப்படி வரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க இருந்து சாதிச்சு என்ன பண்ணி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. இருக்கட்டும், பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாள் அதுவும் மாறும்னு சொல்லிட்டு நம்மள உட்காந்துருக்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.